Watch full episodes on Jio Hotstar. நண்பர்களே, இந்த வேதாஸ் நகர்ல நம்மளோட ஸ்பீட் நெட்வொர்க் மட்டும்தான் இருந்தது. இங்க நம்ம மட்டும்தான் கிங்கு. இப்போ மெகா நெட்வொர்க்னு இன்னொருத்தன் வந்திருக்கான். அப்படி அவன் வந்தானா நம்மளோட பிசினஸ் பாதி ஆயிடும் சார். இங்க பாரு, பாதி ஆகுதோ இல்ல மொத்தமா இழுத்து மூடுறோமோ, அவன் ஏதோ நம்மளை விட நல்ல டெக்னாலஜி கொண்டு வரான். அவன் அந்த பிசினஸை இங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம தடுத்து நிறுத்தி அவனை விரட்டி ஆகணும். ஆனா எப்படி சார், எப்படி? How can we stop them? இந்த வேலையை செய்யறதுக்கே என்கிட்ட ஒருத்தன் இருக்கான். அவனோட பேரு ஜம்பக் ஜாமா. ஹலோ எவ்ரிவன், வணக்கம். என்னோட பேர் தான் ஜம்பக் ஜாமர். நான் நெட்வொர்க்ல இருந்து மனுஷங்க மூச்சு வரைக்கும் ஈஸியா ஜாம் பண்ணுவேன். இவன் முதல்ல ஒரு வாரத்துக்கு நம்ம நெட்வொர்க்கை ஜம்ப் பண்ணி பொதுமக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். இந்த ஜம்ப் பண்ண பழிய தூக்கி அந்த மெகா நெட்வொர்க் மேல போடுவோம். அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் மெகா நெட்வொர்க்காரங்க தான் நம்ம நெட்வொர்க்கை ஜாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ப வைக்க போறோம் இல்லையா? எக்ஸலன்ட் பிளான். வாவ், அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இழுத்து மூட வைக்க போறோமா? ஹலோ, எங்க இருக்கீங்க? கேன் யூ ஹியர் மீ? ஹலோ மிஸ்டர் சாமி. எங்க கேக்குது இல்ல? சரி, சொல்றத சீக்கிரமா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா நெட்வொர்க் கட் ஆயிடும். 10 கிலோ சக்கரை, உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. 5 கிலோ கோதுமை மாவு, 1/4 கிலோ பச்சை மிளகாவும் வாங்கிக்கோங்க. 10 கிலோக்கு என்னது? ஹலோ ஏமா, சக்கரை எவ்வளவு சொன்ன? பச்சை மிளகா 10, உப்பா என்னம்மா வேணும்? ஓகே ஓகே. பேம்சிங், வந்ததெல்லாம் வாங்கிட்டு போப்பா. பாப்பா இந்தாம்மா, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைம்மா. நீ எதுக்காக 10 கிலோக்கு பச்சை மிளகா கேட்ட? அப்புறம் கோதுமை மாவு எதுக்கு வெறும் 1/4 கிலோ சொன்ன? என்னது, நீங்க 10 கிலோக்கு பச்சை மிளகா வாங்கிருக்கீங்களா? கோதுமை மாவு 1/4 கிலோவா? அடடா, மூளைய கொஞ்சம் கூட பயன்படுத்த மாட்டீங்களா? இவ்வளவு பச்சை மிளகாவை வச்சு என்ன பண்றது? மத்ததையாவது கரெக்டா வாங்குனீங்களா? கரெக்டா வாங்கிட்டேன். 10 கிலோக்கு உப்பு, 1/4 கிலோக்கு சக்கரை. 10 கிலோக்கு உப்பா? அடடா, நான் என்னம்மா பண்றது? என்ன கேட்டுச்சு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நெட்வொர்க் ஜாம் ஆனதுனால ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. நெட்வொர்க் தான் ஜாம் ஆச்சு, உங்க மூளையமா ஜாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 10 கிலோ பச்சை மிளகாவையும் 10 கிலோ உப்பையும் வச்சு நான் என்ன பண்றது சொல்லுங்க. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் தாத்தா. என்ன குட் மார்னிங்? எங்க பார்த்தாலும் நெட்வொர்க் ஜாம். குழப்பத்துல 10 கிலோக்கு பச்சை மிளகாய் வாங்கியிருக்காரு. வேதா சிட்டில ஒட்டுமொத்த மொபைல் நெட்வொர்க்கும் டோட்டலா ஜாம் ஆயிடுச்சு. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ண ரொம்ப சிரமப்படுறாங்க. மக்கள் நெட்வொர்க் கிடைக்கணுங்கிறதுக்காக விதவிதமான முயற்சிகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வேதாஸ் நகர்ல முக்கியமா ஸ்பீட் நெட்வொர்க் மட்டும்தான் மொத்தமா ஜாம் ஆயிருக்கு. இது எதனால? இந்த சமயத்துல வேதாஸ் நகர்ல புதுசா ஒரு நெட்வொர்க் கம்பெனி வந்திருக்கு. இதனால மக்கள் ஸ்பீட் நெட்வொர்க் பக்கம் திரும்பி பார்க்கறது இல்ல. மெகா நெட்வொர்க்குக்கு இப்ப மக்கள் அதிகமா ஆதரவு தராங்க. லைன்ல நின்னு கனெக்ஷன்ஸ் வாங்குறாங்க. அத நீங்களே நேரடியா பார்க்கலாம். ஸ்பீட் மொபைலோட எல்லா டவர்ஸும் ஒரே நேரத்துல எப்படி டவுன் ஆகும்? உங்க தாத்தா 10 கிலோக்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டாரா? அப்படின்னா மத்தியானத்துக்கு பச்சை மிளகாவையே சாப்பிடுங்க. ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரே நேரத்துல எப்படி நெட்வொர்க் ஜாம் ஆகும்? ஒருவேளை வேதாஸ் நகரத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஏலியன்ஸ் வந்துச்சோ என்னவோ? ஏலியன்ஸால தான் நெட்வொர்க்கை ஒரே நேரத்துல ஜாம் பண்ண முடியும். யூடிக்கு சாப்பிடும் போது தூங்கும் போது எப்பவுமே ஏலியன் ஞாபகம் தான். மொபைல் டவர்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. ஒரு தடவை எங்க ஊர்ல ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் போயிடுச்சு. அப்புறம் என்ன, நான் என் உயிரை துச்சமா நினைச்சு அந்த நெட்வொர்க் டவர் மேல ஜம்ப் பண்ணி ஏறி போய் உட்கார்ந்தேன். மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒயர் கட் ஆனதே தெரிஞ்சது. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்ல. ஒட்டுமொத்த கிராமமும் அப்புறம் என்ன புகழ தள்ளிட்டாங்க. பாத்தியா,
டவரை சரி பண்ண ஆளுங்க வந்திருக்காங்க. இனிமே நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். ஆனா இங்க ரிப்பேர் பண்ண வந்தவங்கள பாரு, அவங்க வண்டிலையும் ட்ரெஸ்லயும் எம்னு போட்டிருக்கு. ஓகே சார். ஆனா அந்த டவர் ஸ்பீட் நெட்வொர்க்கோட டவர். எம்னா மெகா நெட்வொர்க். இவங்க தான்ப்பா அந்த புது மொபைல் நெட்வொர்க்கு. சிட்டி பூரா இவங்கள பத்தி ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு இங்க என்ன வேலை? ஹலோ அங்கிள், நீங்க எல்லாரும் மெகா நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஸ்பீட் டவர் கிட்ட என்ன வேலை? ஏய், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? முதல்ல இங்க போ. நீ எப்படி பறக்குற? அது இப்ப முக்கியமே இல்ல. முதல்ல நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்பீட் நெட்வொர்க் டவர்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சின்ன பையா, நீ போய் உன் வேலையை பாரு போ, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எனக்கு என்னமோ நீங்க வேணும்னே இந்த ஸ்பீட் நெட்வொர்க் டவர்ல ஏதோ தப்பு பண்ணி அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை ஜாம் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்பதானே உங்களோட நெட்வொர்க் பயங்கரமா சேல் ஆகும். இந்த பையன் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றான். முதல்ல புடிங்க அவனை, சார் கிட்ட கூட்டிட்டு போலாம். இவன் இப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வேலையை முடிச்சிட்ட உடனே இங்கிருந்து கிளம்பிடுவோம். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஹலோ லட்டு சிங் சார். ஜம்பக் ஜாமர் நெட்வொர்க் மட்டும் இல்ல, மனுஷங்களோட மூச்சையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். ஆனா நீங்க ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கீங்க. சரி விடுங்க, அப்புறமா பாத்துக்கலாம். ஜம்பக் பாஸ் அவன் பையனே இல்ல, அவன் ஒரே பையன் 10 பேர் அடிப்பான் பாஸ். டோன்ட் வரி, அத பத்தி கவலையப்படாதீங்க. நெட்வொர்க் ஜாமர் நெட்வொர்க் மட்டும் இல்ல, மனுஷங்களோட மூச்சையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம பிளான் எப்பவும் ஃபெயில் ஆகாது. இப்போ நடக்க போகுது பிளாஸ்ட். ஒவ்வொரு மொபைலும் பிளாஸ்ட். நான் ஏத்த போற வைரஸால எல்லா போனும் பிளாஸ்ட் ஆக போகுது. நம்ம வேகாஸ் நகரத்துல இப்போ ஒரு புது பிரச்சனை ஆரம்பமாயிருக்கு. மக்களோட போன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வெடிக்குது. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எல்லாமே அப்படித்தான் நடக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு யாருக்குமே ஒண்ணும் புரியல. என்னது என்னது உங்க போனும் வெடிச்சு போச்சா? என்னது அங்கேயும் போனு வெடிச்சிடுச்சா? சரி சரி, அது என்னன்னு நானும் பாக்குறேன். பொறுமையா பேசுங்க, பொறுமையா பேசுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வாங்க, என்னாச்சு நான் கேக்குறேன். ஐயா லட்டு சிங்க ஐயா, ஏதாவது பண்ணுங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரோட போனும் ஒண்ணு விடாம பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன சார் நீங்க எங்க எல்லாரோட முகத்தை பாருங்க சார். காதல வச்சு பேசுறது போனா பாப்பான்னு தெரியல, பட்டு பட்டுன்னு வெடிக்குது சார். என்னையா புதுசா கதை விடுறீங்க? அது எப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல போன் வெடிக்குங்கிறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன், சொல்லுங்க. அட யாருப்பா அது? டவர் சரியா கிடைக்கல, நெட்வொர்க்கு ஜாமா. இதெல்லாம் விடக்கூடாது. யாரு? ஜம்பக்கு ஜாமரா? என்னது? அட என்னையா சொல்ற? கொஞ்சம் சத்தமா தான் பேசையா. லட்டு சிங் சார், நான் நெட்வொர்க் டவரை மட்டும் இல்ல, மனுஷங்க உயிரையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். பூம்னா என்ன அர்த்தம்னு சொல்லியா?
நாங்கெல்லாம் உனக்கு முன்னாடில இருந்து இங்கதான் இருக்கோம். சரி போனா போது விடுங்கய்யா. நான் அந்த வந்து வேகத்துல எப்படி உள்ள போக கூடாது மக்களே. காலையில இருந்து நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. நாங்க தான் முன்னாடி போவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அட என்னய்யா கொஞ்சம் கண்ணுல கண்ணாடி போட்டு பாருங்கய்யா. இப்படி கருகி போய் பாவமா வந்து நிக்கிறது வேற யாரும் இல்லையா, உங்க லட்டு சிங் தாயா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, முதல்ல லைன்ல போய் நில்லுங்க சார். அட போயா. அடடா, இவரு நம்ம லட்டு சிங் சார் தானா? தெரியாம அடிச்சிட்டோம் சார், மன்னிச்சிருங்க. வந்துருங்க மக்களே. பாஸ் அங்க போறான் பாருங்க, அவன் தான் சிவா. சாலிட் ஃபைட்டர் பாஸ், சும்மா சொல்லக்கூடாது, அடி இடி மாதிரி விழுகும். சாலிடெல்லாம் என்னால ஈஸியா லிக்விட் ஆக்க முடியும். என் மாஸ்டர் பிளானுக்கு முன்னாடி இந்த சிவாக்கு ஒரு பிளானை போட்டே ஆகணும். அதுக்கு நிறைய எல்லாம் மூளையை யூஸ் பண்ண வேண்டாம். அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவன் என்ன பேசுறான்னு உடனே கேளுங்க. வா ரேவா, நம்ம எல்லாரும் மெகா நெட்வொர்க்கோட ஆபீஸ்க்கு உடனே போலாம். முதல்ல இதை லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மெகா நெட்வொர்க்கோட கதை ஒட்டுமொத்தமா முடிய போகுது. இந்த சின்ன பையன் தான் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறதே. அதுக்கப்புறம் ஸ்பீட் நெட்வொர்க் மட்டும்தான் இங்க இருக்கும். இந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு 5 கோடி ரூபாய் ஈஸியா காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். டியர் மெம்பர்ஸ், ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம நெட்வொர்க்கோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே இருக்கு. மக்கள் கியூல நின்று நம்மளோட நெட்வொர்க் கனெக்ஷனை வாங்குறாங்க. அந்த ஸ்பீட் நெட்வொர்க் டோட்டலா ஜாம் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். அப்புறம் ஒட்டுமொத்த ஊரும் திணறிக்கிட்டு இருக்கு. எஸ், இது நமக்கு நிச்சயமா குட் நியூஸ் தான். இந்த ஊரு ஃபுல்லா இனிமேல் நம்ம நெட்வொர்க் தான் இருக்கும். ஸ்பீட் நெட்வொர்க் ஜாம் ஆகல, நீங்க ஜாம் ஆக்கியிருக்கீங்க. அப்பதானே மக்கள் உங்க நெட்வொர்க் கனெக்ஷனை வாங்குவாங்க. என்ன பேசுறப்பா? அந்த மாதிரி வேலையை யாரு பண்ணுவா? நீங்க தான் பண்ணிருக்கீங்க, வேற யார் பண்ணுவா? உங்க ஆளுங்களா ஸ்பீட் நெட்வொர்க் டவர்ல உட்கார்ந்து வேலை பார்த்தத நாங்க கண்கூடா பார்த்தோம். ஜாம் பண்ணிட்டீங்கல்ல, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்களா யாருப்பா? என் ஆபீஸ்ல என்ன நடக்குது? சார் நாங்க உங்க காட்ஸ் தான் சார். ஏ சின்ன பையா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாஸ் நீங்க ஓரமா போங்க பாஸ், இதை நான் பாத்துக்கிறேன் பாஸ். இன்னைக்கு நான் நெட்வொர்க்க சரி பண்ணாம விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருக்க பாஸ், இந்த பையன்கிட்ட மோதி எங்களால ஜெயிக்க முடியாது. நாங்க கிளம்புறோம். மிஸ்டர் பாட்லி வாலா, உன் பிசினஸ் நல்லா நடக்கணும்னு அந்த ஸ்பீட் நெட்வொர்க்கோட டவர்களை நீ எப்படியோ ஜாம் பண்ணிருக்க. அதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இங்க என்ன நடக்குது? அந்த கார்ட்ஸ் முதல்ல யாரு? எங்க இருந்து வந்தாங்க? எனக்கு எதுவுமே புரியல. அவங்க என் ஆளுகளே இல்ல. ஸ்பீட் நெட்வொர்க்க நான் ஜாம் பண்ணவே இல்ல சார். யாரோ என் மேல பழி போட பாக்குறாங்க, என்ன மாட்டி விட பாக்குறாங்க. நிறுத்து. நீ எதை சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லு. அது வரைக்கும் நீ என்னோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இருக்கலாம். வா. யாருகிட்ட? சரி, பிரச்சனை தீர்ந்தது. இனிமே நெட்வொர்க் ப்ராப்ளம் எங்கேயுமே இருக்காது, இல்ல சிவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? மிஸ்டர் பாட்லிவாலா சொல்றது உண்மைதானோன்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்ததும் பாட்லிவாலாவோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்தது? ஹேய், நீங்களாம் யாருங்கிற மாதிரி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கார்ட்ஸ் அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸ்பீட் நெட்வொர்க்காரங்க அவங்க பிசினஸ் நல்லா இருக்கணும்னு இவங்க நெட்வொர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. வந்தது ஸ்பீட் நெட்வொர்க்காரங்க தான். இது ஸ்பீட் நெட்வொர்க்காரங்களோட மாஸ்டர் பிளானா கூட இருக்கலாம்ல. வாங்க, இத பத்தின உண்மையெல்லாம் ஸ்பீட் நெட்வொர்க்கோட ஆபீஸ்க்கு போனா தெரிய வரும். கூட நம்ம லட்டு சிங் சாரையும் கூட்டிட்டு போகலாம்.
வெல்டன் ஜம்பக் ஜாமர், நீ உன்னோட வேலையை ரொம்ப கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்க. யாருக்கும் நம்ம மேல ஒரு சந்தேகம் கூட வரல. இனி இந்த ஊர்ல நம்ம நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கும். சார் ஜம்பக் ஜம்மர் நெட்வொர்க்க மட்டும் இல்ல, மனுஷங்க உயிரையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மாட்டிக்கிட்டீங்களே பாவம் நீங்க. இது அதே பையனாச்சே, எங்க பாரு முன்னாடி வந்து நிக்கிறான். இவனை விடக்கூடாது. ஏய். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. முடிங்கடா அந்த சின்ன பயல. Hands up, you are under arrest. சிவா, சிவா, thank you very much. ஒரு நல்லவரை நீ ஜெயிலுக்கு போகாம தடுத்து நிறுத்தி இருக்க கண்ணா. இத கேட்டா மிஸ்டர் பாட்டிலிவாலா ரொம்ப சந்தோஷப்படுவார். இவன் வந்து என் ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்டா. இவனால என் ஒட்டுமொத்த கரியர் ஜாம் ஆயிடுச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.